சரியான பசி. அப்பா, கொலை பசியால இருக்கு. கொண்டா கொண்டா கொண்டா, பசிக்குது. ஏய் புலி, என்ன அடிபட்டிருக்கு? கீழே விழுந்துட்டியா? ஏய் என்னாச்சு? என்ன புலி, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, உடம்பெல்லாம் புலி. யாரு அந்த சின்ன பொண்ணா? பூக்காரம்மா பொண்ணா? சாப்பிட்டியா? வா, முதல்ல காயத்து மருந்து போட்டு அப்படியே அதை சாப்பிட. நான் என்ன சொல்றேன், நீங்க சாப்பாடு மருந்துன்றீங்க. அது என்ன நடந்துச்சுன்னு அவங்க அம்மா கிட்டே சொல்லல. அதுட்ட போய் நான் என்னன்னு பேசி என்னன்னு என்கொயரி பண்ணி, அது சின்ன பொண்ணு வேற. நான் ஆமா சார், அது சின்ன பொண்ணு சார். நேத்து வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களையும் மாமா அண்ணான்னு சொல்லி ஒன்னா விளையாடிட்டு இருந்த பொண்ணு சார். இன்னைக்கு ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒரு குழந்தை மனசையே உழைச்சி செதற அடிச்சிட்டாங்க சார். அவங்கள விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் சார். அந்த மினிஸ்டர், சேர்மன், அதை பத்தி நான் யோசிக்கல. அதனால எனக்கு ரெண்டாம் பட்சம். ஆனா அன்னைக்கு எந்த தப்பும் நடக்கல அப்படின்றப்போ என்ன சார் நீங்க அவங்கள மாதிரியே சொல்றீங்க? தப்பு நடக்கல தப்பு நடக்கலன்னு. அப்படி நடந்ததே தப்பு தானே சார்? சொன்ன சட்டப்படி எந்த தப்பு சொல்றல கத்தாத. சார் இத உங்க குழந்தைக்கு நடந்தா விட்டுருவீங்களா சார்? குரல ஒஸ்டி பேசுற, உன்னை தோல்ல உட்கார வச்சா தலையில கொத்துவியா நீ? உனக்கெல்லாம் இங்க ஸ்டேஷன் விட்டு வெளிப்படா, போடா. எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். எல்லாம் ஏன் தப்புடா? வாங்கம்மா, எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிருச்சு. சின்ன குழந்தைய பத்தி சொன்னா கேட்கவே மாட்டாங்களே. இதுவே தப்பு இல்லடா, அப்புறம் இதுதான் தப்பு. இது தப்பு. ஒரு சுத்து பெருத்துட்டீங்க போல. அதான் இங்க ஒரு சமையல் புலி இருக்காம, அது சமைச்சு போடுதோ உங்க அப்பா இப்படி தொப்பைய வளர்ந்து வச்சிருக்காரு. எங்க புலி? அவரா? நீ வேணா பாரு, நான் இங்க இருந்து போறதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயம் கத்துட்டு போறேன்னா இல்லையான்னு பாரு. நம்பி ஏதோ தப்பன்ட்டான் சொல்லிட்டு தெரிஞ்சுங்களே. பூக்காரம்மா பொண்ணு விஷயத்துல சட்டப்படி நம்ம அவனை எதுவும் பண்ண முடியாது. இப்போ அவன் மேல ஆக்ஷன் எடுக்க ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. உன் பைக்கோட இன்ஜின் நம்பர் சேஸ் பண்ணதுல இன்ஜின் நம்பியோட அட்ரஸ் பழைய இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது உன் யமகா இன்ஜின் எடுத்து நம்பி அவன் போட்டுக்கு மாத்திருக்கான். ஏறுங்க. வாங்க சார். ஏய் கிளவே, வாட்ச்மேன் வந்திருக்காரு பாரு. குடிக்கதா கொண்டா. கிளவிக்கு ஹேர் ஸ்டைல பாத்தீங்களா சார்? உனக்கு மொட்டை போட்டுதான் இப்படி ஆச்சு. முதல்ல அந்த கொலுசை மாத்தணும். ஹாயா வருதா ஆட்டுக்குடி வருதா என்னைக்குதான் என்ன பாட்டின்னு கூப்பிட இல்ல போறேன். சார், இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? சொல்லுங்க சார், என்ன மேட்ரு? வேதாரணத்துல உங்க சார் ஒரு நிமிஷம் சார். சார் சொல்லுங்க சார். யாருக்கும் தெரியாதுன்னா அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லலன்னு சொன்னா என்ன புதுசா ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்றாங்க? அவன் ஒரு ஜோக்கர் சார். எதையும் அசால்ட்டா விடாத. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது சார். இந்த ஓட்ட தான் பெரிய கப்பலே கவுத்துரும். என் அனுபவத்துல சொல்றேன். எல்லாத்தையும் காது வச்சு ஓகே, பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும், புரியுதா? நான் பாத்துக்கிறேன் சார். ஒரு முக்கியமான கால். சொல்லுங்க, என்ன மேட்டர் சார்? வேதாரண்ய கடலோர காவல்படையில உங்க போட் அந்த ஸ்மக்லிங் மேட்டரா சார்? அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் சார். எனக்கு வாடகைக்கு ஆட்டோ ஓடுது, லாரி ஓடுது. அதே மாதிரியே வேதாரண்யத்துல ஒரு 12 போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு சார். அதுல எவனோ ஒருத்தன் என் போட்ட வாடகை எடுத்து காசுப்பட்டு இந்த வேலையை பண்ணிடலாம் சார். நானே அவனை இன்ஜினை மாத்துறது உங்க தப்பு, தண்டனை அனுபவிக்கிறது இன்னொருத்தனா? நான் ஏன் சார் தப்பு பண்ண போறேன்? என் தோப்புல விழுற மட்டை எடுத்து வித்தாலே 2 குடும்பம் பிழைக்கும் சார். அதுவும் இல்லாம இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் வருது. இப்ப எதுக்கு சார் பிரச்சனை எல்லாம்? அப்போ நான் தப்பு செய்யல, நீங்க செய்யற விஷயம் மத்தவங்களை பாதிச்சாலும் கண்டுக்க கூடாது. என்ன சார்? என்ன இன்ஸ்பெக்டர்னா கேஸ் போடுவியா? போடு.
யார் தெரிஞ்சாம ஏன் போட்ட வாடகைக்கு எடுத்து காசப்பட்டு பொருள் ஏற்றிருக்கான். நேற்றுக்கே தூக்கிட்டேன். ஸ்டேஷனுக்கு கூட்டு வரலாங்கிறதுக்குள்ள கேஸ் போட்டா யார் உள்ள போவான்னு எனக்கு தெரியும். போட்டு ஹலோ ஹலோ யாரது? யாரு? ஏங்க யாருங்க கதவு ஏங்க ஏன் கண்ணாடி போறீங்க? ஏங்க யாரோ ஜன்னல்ல ஏறிட்டு பாக்குறாங்க. ஹலோ இரு கொஞ்சம் இருமா. கொஞ்சம் சாப்பாடா சாப்பிடுவீங்க? வேண்டாம்மா. ஒரு வாயாவது சாப்பிடுங்கண்ணே. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? யார் கஷ்டப்படுறது யாரோ, தப்பு செஞ்சது யாரோ. இதை இப்படியே விடக்கூடாது. என்ன புலி? நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கணும். ஐயா ஊருக்கு போயிட்டாரு. போய் 3 நாள் ஆச்சு. வருவாரான்னு தெரியல. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவருக்கு பதிலாக சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வந்திருக்கான். ஒரு மாதிரியான ஆளு. கம்ப்ளைண்ட் தானே, அவரை பார்த்து கொடுத்து. யார் கேட்டது? ஐயா வணக்கம். புகார் கொடுக்கணும். பேருனர் உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், தரங்கம்பாடி. அனுப்புனர் என்னது? என்னப்பா? புலி ஜே பாண்டி. பேர் என்ன? புலி பேர் என்ன? பாண்டி. புலி என்ன இனிஷியலா? இல்லைங்க, புலி உங்க வீட்டுக்கு வந்தால காட்டுக்கு போனாலா? பாண்டி நீதாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அட்ரஸ் ப்ரூஃப், இந்த பாஸ்போர்ட், ஆதார், லைசென்ஸ், ரேஷன் கார்டு, பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? அக்கவுண்ட்ல காசு இருக்கா? சொல்டா, யாரா நீ? இதுன்னா என்ன? இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது உலகத்துல யாருக்காவது தெரியுமாடா? ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். 350 பேர் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சார் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம் சார். இன்ஸ்பெக்டருக்கு உதவியா சமைச்சு கையேடு. அது லாக்கப்பா இல்ல கிச்சனா? போய் நல்லா க்ளீன் பண்ணு. நான் நம்பி பழைய இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிட்டா புலி தனியாடுவான்னு சொன்னேன். அவன் ஒரு பேப்பரை தூக்கிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டான். அப்படியா? அவனை யாரு உசுப்பேத்திட்டு இருக்கான்னு தெரியலையே சார். அவன் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானா சார்? அவனை பிடிச்சி போட்டு மேட்டர் உள்ள போடுங்க சார். பழைய பாக்கி 200 ரூபா, இப்ப 250 ரூபா, 450 ரூபா. அதெல்லாம் நல்லா தான் எரியும். எரியாமல சமைச்சிட்டு இருக்க. என்ன ஏட்டு, என்ன இந்த பக்கம்? நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன்.